இன்னைக்கு நாம கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி முடிவுக்கு வருதுங்க என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க இருக்கின்றோம். இப்போ கும்பம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2025 மார்ச் வரைக்கும் ஜென்ம சனி காலமுங்க. சரி, ஓகேங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நாம் சொல்லிடுவோங்க. இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் ராசிக்காரர்கள் இந்த 2025 மார்ச்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத சனி. இப்போது இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ 7 சனி ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2020 தான் உங்களுக்கு இந்த 7 சனி காலம் ஆரம்பித்தது. 2020 ஜனவரியில் இருந்து 2023 ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் தலையில் இருந்தார். இப்போ 2023 ஜனவரியில் இருந்து 2025 மார்ச் வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனி காலமுங்க. இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு ஆகாத காலம். கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களை, பல கஷ்டங்களை பார்த்துருந்துருப்பீங்க. இந்த ஒரு நிலை வந்துட்டு மாற வைக்கின்றது கும்பம் ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச்லேருந்து உங்களுக்கு பாத சனி. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ம சனியில் உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் நடந்தது, வாழ்க்கையில் எவ்வளவு செலவுகள் அப்படிங்கிறத அனுபவிச்சிங்க, வாழ்க்கையில் எவ்வளவு தோல்விகள், சிரமங்கள் இருந்தது, அதே போல் பாத சனி உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த ஜென்ம சனியினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு குறையும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். சரி, இப்போது இந்த சனி பகவான் யார்? சூரியன் குடும்பத்தில் ஒரு கடைசி கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது சனி பகவான் தாங்க. சூரியனில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால தான் சூரியனுடைய ஒளியே வந்துட்டு சனி மேலே விழுகிறதில்ல. அதனால தான் சனி ஒரு இருட்டு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கு பெயர் உண்டுங்க. அதே போல் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த கிரகம். ஏன் அப்படின்னா சூரியனை ஒரு முறை வலம் வருவதற்கு 30 வருடங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாரு. ஆனால் அதே சுழற்சி வேகம் அப்படிங்கிறது அதிகம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூமியை விட சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மடங்கு பெரிய கிரகம். அப்போது பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ள 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கின்றது. ஆனால் சனி பகவான் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்றதுக்கு 10.5 மணி நேரம் தாங்க எடுத்துக்கிறாரு. அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனி பகவான் மட்டும்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பல துன்பங்கள் அப்படிங்கிறத கொடுத்து கடவுளை நினைக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தாங்க. ஏன்னா ஒரு மனிதன் தனக்கு துன்பம் வரும்போது தான் கடவுளை வந்துட்டு நினைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது வருகின்றது. அப்போது அந்த ஈஸ்வரனையே நினைக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால தான் சனி பகவானுக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்தார். ஈஸ்வரனே ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்காரு. அதே போல் ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர் சூரியன். அந்த உயிரை வந்துட்டு உடலில் அதிக காலம் நீட்டிக்க, அதாவது தங்க வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். அதனால தான் சனி பகவானுக்கு ஆயுள்காரகன், சனி பகவான் வந்துட்டு சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டமும் இதனால் தான் கிடைத்தது. அதே போல் இந்த சனி பகவான் என்றக்கூடிய பட்டம் பெற்ற ஒரே நவகிரகம் இந்த சனி பகவான் மட்டும்தாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஒரு ராசியில் ஒரு 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வாருங்க. இப்போது சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில், ஒரு ராசி கட்டத்தில் 2.25 நாட்கள் தான் இருப்பார். ஆனால் சனி பகவான் ஒரு ராசி கட்டத்தில் 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். மனித வாழ்க்கையில் அதிக ஒரு சலனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் தாங்க. அதே போல் ஆயுள்காரகன், கர்மகாரகன் என போற்றப்படக்கூடியவர் சனி பகவான் தாங்க. அதாவது நம்மளுடைய பாவ புண்ணியங்கள், ஒரு மனிதன் தான் செய்கின்ற பாவங்களை பார்த்தீங்க அப்படின்னா பதிவு பண்ணி வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தாங்க. அதாவது உடலாலும் மனதாலும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மனிதன் தவறு செய்தாலும் அது வந்துட்டு சனியினுடைய ஒரு கணக்கில் தாங்க அடங்கும்.
அப்போது ஒவ்வொரு விஷயமே எதிர்விசை உண்டு என்று ஒரு மனிதனுக்கு உணர செய்யக்கூடியவர், தான் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னை அறியக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தாங்க. ஒரு மனிதன், ஒரு உறவுக்காரன், ஒரு உலகம், உறவோ தான் யார் என்பதை உணர செய்பவர் சனி பகவான் மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ஒரு தாக்கத்தை கொடுப்பார் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது கும்பம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 2025 மார்ச் வரைக்கும் சனி பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வாருங்க. 2025 மார்ச்சுக்கு பிறகு, அதாவது ஒரு 29/3/2025க்கு பிறகு கும்பம் ராசிக்காரர்களுக்கு பாத சனி காலம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருங்க. சரி, இந்த ஜென்ம சனியில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும்? இப்போது இன்னும் சொல்லப்போனால் சனி பகவான் கொடுக்குற சொத்து அப்படிங்கிறது ஒரு அழியா சொத்து. சனி கொடுக்க நினைத்தால் பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவருங்க. ஒரு ஸ்திரமான ஒரு கிரகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நிலையான கிரகம். இன்னும் சொல்லப்போனால் இரும்புக்கு காரகம் உள்ளவரே சனி பகவான் தான். அந்தளவுக்கு ஒரு உறுதியான கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் நம்ம சொல்லலாங்க. சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பால் ஒருவரை உயர்த்தக்கூடியவர் சனி பகவான். சரி, இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும்? 2023 ஜனவரியில் இருந்து 2025 மார்ச் வரைக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு அதிக கஷ்டங்கள், வாழ்க்கையில் ஒரு பெரிய பின்னடைவுகள், ஒரு பெரிய சரிவுகள், வாழ்க்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சிகள் எல்லாமே ஜென்ம சனியில் தாங்க நடக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜென்ம சனியில் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை, மிகப்பெரிய தோல்விகள் எல்லாத்தையுமே பார்த்துருந்துருப்பீங்க கும்பம் ராசிக்காரர்கள். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கும்பம் ராசிக்காரர்கள். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது இருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. தற்போது அந்த மாதிரி தான் இருக்கும். தற்போது சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. சனி பகவான் முழுவதுமாக உங்களுடைய ராசியை விட்டு விலகி பார்த்தீங்க அப்படின்னா 2025 மார்ச்சுக்கு பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்துல அமைய இருக்கிறாருங்க. இந்த 2ஆம் இடத்துல அமர்றாருல கும்பராசி. இதனால் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் சனி பகவான் தற்போது எங்கள் பயிற்சி பள்ளியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது ஜீரண உறுப்புகளை சொல்லக்கூடியவர் சனி பகவான். அப்போது வயிற்று பகுதியில் தற்போது சஞ்சாரம் செய்வதனால வயிறு மந்தம், உப்புசம், இல்லை சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சனி வயிற்று பகுதியில் தற்போது சஞ்சாரம் செய்வதனால. பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உண்டாகும். ஏன்னா வயிற்றில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சனி பகவான். வயிற்று பகுதியில் சஞ்சாரம் செய்வதனால நிறைய பேருக்கு உடல் அசதி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு மலட்டுத்தன்மைங்கிறது இருக்கும். எப்படி சொல்றது, சனி ஒரு மந்த கிரகம். அதனால ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வலி அப்படிங்கிறது இருக்குங்க. எதுலேயுமே ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு. ஒரு வேலை 10 நாளில் செய்யக்கூடிய காலம் ஒரு 100 நாள் ஆகும். எல்லாத்துலேயும் ஒரு இழுபறி, எல்லாத்துலேயும் ஒரு எப்படி சொல்கிறது, தடை தாமதம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய போட்டிகள் இருக்கும். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா எதுக்கப்புறம் கடை வைப்பாங்க. தேவையற்ற அவமானங்கள் இருக்கும், செய்யாத குற்றத்துக்கு தண்டனை இருக்கும், வீண் பழி இருக்கும். நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். குடும்பமே பார்த்தீங்க அப்படின்னா மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய பேருக்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு. இந்த விசஜுரங்கள்லாம் வருங்க இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் தான். டைஃபாய்டு, டெங்கு இந்த மாதிரியான விசஜுரங்கள் அப்படிங்கிறதும், விபத்து, கண்டம், காயம், அடிபடக்கூடிய விஷயங்கள், இந்த படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இப்படி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஒரு காலகட்டத்தில். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதன் தன்னைத்தானே அறியக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய அனுபவ பாடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். உலகத்தை பற்றி, உங்களை பற்றி, உங்களுடைய உறவுக்காரர்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. அந்தளவுக்கு ஒரு மனிதனுக்கு பாடத்தை, அதாவது உலக பாடத்தை, வாழ்க்கை பாடத்தை நடத்தி காட்டக்கூடியவர் சனி பகவானுங்க. அப்போது கும்பம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு விஞ்ஞானி மாதிரி இருப்பீங்க. ஏன்னா மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். அதே போல் எங்கே போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா போட்டி இருக்கும். எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்களா, மேனேஜருடைய தொல்லை இருக்கும். ஏன்னா சனி பகவான் அவ்வளோ சோதனை பண்ணுவாருங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தேவையற்ற இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தண்ணி இல்லாத காட்டுக்கு இடமாறக்கூடிய ஒரு சூழல், எங்கே போனாலும் டார்ச்சரு. அதே போல் வேலைக்கு தகுந்த ஒரு கூலி அப்படிங்கிறது இல்லை, வெளிநாடு போயும் பிரச்சனை, நிறைய ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை,
இப்படி பல வகையில் பாதிப்பு அப்படிங்கிறதும் அதே போல் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, சரியான ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்காது. இந்த ஒரு காலகட்டத்தில் எங்கே போனாலும் ஒரு தோல்வி அப்படிங்கிறது இருக்கும். வேலை தேடி காத்திருப்பவர்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்காது. அதே போல் பல போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த 2025 மார்ச் வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் ஜென்மசனி தான் ஒரு மனிதனை பாடாப்படுத்தக்கூடிய ஒரு காலம். அப்போது மனசளவில் நிறைய டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ரிலாக்ஸாக இருக்கணும். இந்த ஒரு காலகட்டத்தில் ஜென்ம ராசிக்காரர்கள், அதாவது கும்பம் ராசிக்காரர்கள் போராட கற்றுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் கும்பம் ராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் போராட கற்றுக்கொள்ள வேண்டுங்க. முயற்சியை பல விதத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி செய்யணும். கும்பம் ராசிக்காரர்கள் முயற்சியில் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. தாராள குணமுடையவர்களாக இருப்பாங்க. சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகமுடையவர்கள் கும்பம் ராசிக்காரர்கள். மற்றவர்களை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், உயர்ந்த ஒரு நோக்கம் கொண்டவர்கள், பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள். இதெல்லாம் கும்பம் ராசிக்காரர்கள். வாழ்க்கையில் சொந்ததொரு உழைப்பில் முன்னேறக்கூடியவர்கள் கும்பம் ராசிக்காரர்கள். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சியை கைவிடக்கூடாது, போராடிக்கிட்டே இருக்கணும். கும்பம் ராசிக்காரர்கள் உழைப்பால் மட்டும்தான் உயர முடியும். ஏன்னா சனி பகவான் கர்மகாரகன். நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம்தான் ஜென்மசனி காலம். அப்போது உழைப்பால் எதையுமே மாற்ற முடியுங்க. உழைப்பை நம்புங்கள். இந்த ஒரு ஜென்மசனி காலகட்டத்தில் யாருக்கும் ஜாயின் போடாதீங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போங்க. எல்லாத்துலேயுமே உஷாராக இருங்க. வார்த்தைகளை விடாதீங்க. அதே போல் எப்படி சொல்கிறது, ரொம்ப கூட்டத்திலலாம் போகக்கூடாது. ஓகேங்களா? அதே போல் எதுலேயுமே எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா ஜென்மசனி காலகட்டத்தில் எதையுமே தவிர்க்க முடியும். அதே போல் ஒரு பள்ளி மாணவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வேறு ஸ்கூலுக்கு மாறுறதெல்லாம் ஆகவே ஆகாது. இப்போ நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அங்கேயே படிங்க. ஒரு வேலை செய்கிறீங்களா, ஒரு தொழில் பண்ணுறீங்களா, தொழிலை அப்படியே தொடர்ந்து நடத்திக்கிட்டுருங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்துறது, இல்லை வேறு இடத்துக்கு மாற்றுறது எல்லாமே சிறப்பு தராதிங்க. அதே போல் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா வரக்கூடிய கஷ்டம் நஷ்டம் இதெல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் கோபமாக பேசக்கூடாது. கஸ்டமரை எப்போதுமே கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஓகேங்களா? வியாபாரம் பண்ணினாலும் கவனமாக பண்ணணும். ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறத நம்மளால் குறைக்க முடியும், தவிர்க்க முடியும். எந்த விதத்துலையும் டென்ஷன் ஆகக்கூடாது கும்பம் ராசிக்காரர்கள். இந்த ஒரு ஜென்மசனி காலகட்டத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பு இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்திலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா உழைப்பை மட்டும் நம்பினால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க. அப்போது பல போராட்டங்களை பார்த்த இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்னா தீர்வு உண்டுங்க. உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு உண்டு. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி 2025 மார்ச்சுக்கு பிறகு இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசியை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. 2025 மார்ச்சுக்கு பிறகு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது கிடைச்சிரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிரும். பாத சனியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத சனியில் ஒரு சில அவமானங்கள் அப்படிங்கிறது வரும். பொதுவாக 2ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும்போது எல்லோருக்குமே ஒரு சில அவமானங்கள் அப்படிங்கிறது உண்டு பாத சனியில். ஆனால் பாருங்கள், இந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். உடல் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும் 2025 மார்ச்சுக்கு பிறகு. அதே போல் உடம்புல இருந்த அசதிகள் அப்படிங்கிறது நீங்கும். மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஏதேனும் சிவன் கோவில் ஆலயம் சென்று நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை ஜஸ்ட்டு நீங்கள் அமைதியாக வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிற வாழ்க்கையில் நடைபெறும். நன்றி, வணக்கம்.